ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததான ஒரு பாடல், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம். இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய மகிமையாலையும் அவருடைய பிரசன்னத்தினாலையும் நம்மளை அவர் இந்த நேரத்தில் நிரப்புவார். என்னோடு கூட சேர்ந்து இங்க இருக்கிற இடங்களிலே குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த 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 வேதத்துல நம்ம பார்க்கிறோம். துதிக்க 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 கிருபைகள் பெருகுகிறதா இருக்குது. எல்லாம் அருமையாக பாடல்களை பாடுனீங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க. So it is always good when we all worship together. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறதா இருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே நிரப்புங்கப்பா இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We bless your name, Lord. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறங்கி வாருங்க. ஹல்லேலூயா. Yes Jesus. Hallelujah. 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 Hallelujah.
பாடுங்க பார்க்கலாம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும் இயேசுவே, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நீங்க மட்டும் நீர் மாத்திரம் போதும். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தினது மாத்திரம் போதும். அறிக்கை செய்வோமா? மாத்திரம் போதும் எனக்கு. இந்த தேசத்துல என்ன நடந்தாலும் அப்பா நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிரசன்னத்திலே கடந்து வந்ததான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கொலம்பஸ் தமிழ் சபையை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அருமையான பாஸ்டரை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் எழில் அரசனையும் அவர்களுடைய குடும்பத்தையும், ஆண்டவரே சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவநாம மகிமைக்காக உம்முடைய வார்த்தையை பேசும் பொழுது உம்முடைய ஜனங்களின் உள்ளம் தொடப்படுவதாக. ஆண்டவரே, பேசுவது நான் அல்ல, ஆவியானவர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசனம் நிறைவா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த நாளிலே தொடப்பட்டுட்டும் ராஜா. உம்முடைய ஆவியை நீங்க ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. மேல் வீட்டறையில எல்லாரும் ஒருமனப்பட்ட பொழுது உம்முடைய ஆவியை நீங்க ஊற்றுனீங்க. இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம், சபையாக ஒருமனப்படுகிறோம், குடும்பமாக ஒருமனப்படுகிறோம். ஒவ்வொரு இருக்கிறதான இடங்களிலே, ஒவ்வொரு வீட்டுகளிலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக கடந்து போய் எல்லா ஆண்டவரே பலவீனமான சூழ்நிலைகளை, கோலனானவைகளை எல்லாம் மாற்றி ஜெயப்படுத்துவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிரசனம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ராஜா. நீர் எங்களை நடத்துங்க, இரத்த கோட்டைகளாய் மறைத்துக் கொள்ளும். இந்த நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக பாஸ்டர் எழில் அரசருக்கும் சபைக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் பாராட்டின இந்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் எல்லாம் ஆவலோடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் நிறைய பேரை என்னால் பார்க்க முடியல, அதனால உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி, உங்களுடைய காரியங்கள் எப்படின்னு சொல்லி என்னால் தெரியாது. ஆனால் ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். சிலுவையின் தன்மையை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சிலுவையின் அழைப்பு என்கிறதான ஒரு காரியத்தில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க நாம் கேட்போம். மார்க் எழுதின நிருபம், மார்க் சாப்டர் 8 verses 31 to 35. யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த வசனத்தை பாருங்க.
ஒருவன் என் பின்னே வர வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என் பின்னாடி வர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஒருவன் கர்த்தருடைய பின்பாக நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிலுவையை எடுத்து கர்த்தர் பின்பாக போகக்கூடியதான ஒரு சந்ததியாய் நாம் இருக்க வேண்டும். அழகாக லூக் எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 26, 27வது வசனங்கள் விதமாக சொல்லுகிறது. யாராவது ஒரு வாசிங்க. லூக் எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 24, 27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமென். அப்ப இங்க பாருங்க, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாக செல்லாதவன் தன் சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்க, இயேசுவை பின்பற்றி போகிறதான நாம் தம் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து போகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார்? நாம் இயேசுவின் சீஷனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், if we need to be a disciple for Jesus, இயேசுவை பின்பற்றி போகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் சிலுவையை சுமர்ந்து நாம் கடந்து போகக்கூடியதாய் நாம் இருக்க வேண்டும். சிலுவை என்று சொன்னால், கடந்த வாரத்தில் எங்களுடைய சபையிலே சிலுவையின் வல்லமையை குறித்து நான் பேசினேன். அப்பொழுது சிலுவையின் வல்லமையை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எனக்காக யாவையும் செய்திருக்கிறார். என் பாவங்களை, என் சாபங்களை, துரத்தனங்களை, அதிகாரங்களை எல்லாம் சிலுவையிலே முறியடித்திருக்கிறார். சிலுவையில பாருங்க, ஒரு வல்லமை இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலுவைத்தனத்தை, அவருடைய சிலுவையின் வல்லமையை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடியதான சுகத்தை நாம் அனுபவிக்கக்கூடியதாய் இருக்கும். ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறது, ஒரு சீஷன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னால் தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்க சொல்லுகிறார். சிலுவை என்று சொன்னால் என்ன? வாட் இஸ் த கிராஸ்? இப்ப சிலுவையை வாய்க்கானம் பண்ணும் பொழுது தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்போது அநேக காரியங்களை இதுல நாம பேசலாம். ஆனா சில 4 விதமான பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக 4 விதமான காரியங்களை உங்களோடு கூட நான் இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பாவமற்றதான இயேசு ஒரு பாவமும் செய்யல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பாவி தொங்கிட்டு இருந்தான், இந்த பக்கம் ஒரு பாவி தொங்கிட்டு இருந்தான். ஒண்ணுமே தப்பு செய்யாத ஒரு காரியத்திற்கு இயேசு என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில போட்டுட்டாங்க. நிந்தை இயேசுவின் மேல எல்லா நிந்தைகளும் சாட்சி அவரை சிலுவையில போட்டுட்டாங்க. அப்ப சிலுவையில அவர் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையிலிருந்து நாம் இந்த வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இங்க பாருங்க, லூக்கா எழுதின நிருபம் 23வது அதிகாரம் 34வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். Father, forgive them, for they do not know what they do. Hallelujah. அப்போ சிலுவை என்று சொல்லும் பொழுது என்ன விதமான தன்மை கர்த்தர் இந்த இடத்துல சீஷர்களுக்கு சொல்லுகிறார்? கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சீஷராக மாற்றி இருக்கிறார். We are disciple of God. அவருக்காக அநேக காரியங்களை நாம செய்கிறோம். சபைக்கு கடந்து வருகிறோம், ஊழியங்களை செய்கிறோம், சபையில பங்கு பெறுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம், அநேக காரியங்களை அவருக்காக நாம செய்கிறோம். ஆனால் உண்மையுள்ள அவர் விரும்புகிறது சீஷர்களாய் நாம் இருக்கிறோமா? ஒரு கேள்வியாக இந்த நாளில நான் உங்கள் மத்தியில என்னுடைய செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். அவருக்கு விரும்பின சீஷனாய் நான் இருக்கிறேனா? ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நாம செய்து கொண்டிருந்தாலும் முதல் இயேசு அங்க என்ன சொல்றாரு பாருங்க, சிலுவையில இருக்கும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். முதல் பாயிண்டாக நான் மன்னிக்க கூடியதான ஒரு தன்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். We need to have a spirit of forgiveness. அவருடைய சீஷராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மன்னிக்க கூடியதான ஒரு தன்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லா பாவத்தையும் அவர் மேல போட்டாங்க. செய்யாத தப்புக்கு அவரை குற்றம் சாட்டினாங்க.
ஆனாலும் அவர் அங்க நின்னுட்டு சொல்லுகிறதான ஒரு காரியம், பிதாவே இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்யறாங்க, இவர்களை மன்னியுங்க. ஆண்டவர் பாருங்க, இயேசு பாருங்க என்ன விதமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் அவர்களுடைய சீஷரா இருக்கும்போது அவருடைய குணாதிசயங்கள் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். அநேக குடும்பங்கள்ல இன்னும் கணவனும் மனைவியும் பேசாம இருக்கிறாங்க. அநேக குடும்பங்கள்ல ரிலேஷன்ஷிப்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உறவினர்கள் உற்றார்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் பேசாம இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை தாமே யாருன்னு நம்ம கூப்பிட்டுக்குவோம், கர்த்தருடைய சீஷன். we are a follower of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமே என்று சொன்னா சிலுவையின் வல்லமை நாங்கள் அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த தன்மை உடைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். When we know the value why Jesus died for us, இயேசு எதற்காக நமக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோமே என்று சொன்னால் நம் சூழ்நிலைகளை, நமக்கு முன்பாக இருக்கிறதான காரியங்களை நாம் பார்க்கிறதான பார்வையே மாறிவிடும். The way you look at things will change. ஸ்தேவான் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம் 59 60வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறது. Acts chapter 7 verse 59 and 60. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம் 59 60வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். அங்க பாருங்க, ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அப்ப ஒரு மன்னிப்பின் ஆவியை உடையவனாய் இருக்கிறார் பாருங்க ஸ்தேவான். ஸ்தேவான் வந்துட்டு எதற்காக ஸ்தேவானை சிலுவையில போட்டாங்க? கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாய் பேசும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களை செய்யும் பொழுது அவனை கல்லெறிந்து கொல்ல பார்க்கறாங்க, கொல்றாங்க. அங்க அந்த இடத்துல கல்லெறிந்து கொல்லும் பொழுது ஆண்டவருடைய சிலுவையின் வல்லமையை அவன் உணர்ந்தவனாய் இருக்கும் பொழுது, இயேசுவின் சிலுவையின் வல்லமையை உணர்ந்தவனாய் அவர் காணப்படும் பொழுது, தன்னை அவர்கள் கல்லால எறிந்து கொல்லும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே இவர்கள் மேல இந்த குற்றத்தை போடாதீங்க என்று சொல்லி. அறியாமையிலே செய்கிறார்கள். குடும்பத்துல சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ஒரு ஏதாவது சும்மா ஒரு காரியத்தை பேசிட்டாலும் ஒருவருக்கொருவர் நம்ம கோவிச்சுக்கிறோம், மன்னிக்கிறது இல்லை. சிலவங்க இருக்கிறாங்க 10 வருடம் 5 வருடம் இன்னும் குடும்பத்தோடு கூட பேசாமல் அந்த கிரட்ஜை பிடிச்சு கொண்டு, அந்த ஒரு வைராக்கியத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. சில நேரத்துல பாருங்க, நம்ம பாரம்பரியத்துக்குள்ள விழுந்து விடுகிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் என்ன வேண்டுகிறார் என்கிறதான காரியத்தை மறந்து விடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆங்கிலத்திலே ஒரு காரியம் விதமாக ஒரு ஆத்தர் விதமாக எழுதிக்கிறார். அந்த ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை, அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் படிக்க விரும்புகிறேன். Your freedom depends on the capacity to the level of what you can forgive. எத்தனை பேருக்கு அது புரிந்ததுன்னு தெரியல, இன்னொரு முறை நான் படிக்கிறேன். Your freedom depends on the capacity to the level of what you can forgive. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மன்னிக்கிறோமோ அப்பதான் நம்ம விடுதலை அடைய முடியும். இப்ப நீங்க பாருங்களேன், ஒருவருக்கொருவர் வந்துட்டு ஒரு தருக்கு நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது. அப்ப வந்துட்டு ஒரு சண்டை பிடிக்கிறோம்னு வைங்களேன், உங்களோட நிம்மதி தான் போகுது, உங்களுக்கு தான் மனக்குலைச்சலா இருக்கும். ஆனா உங்களோட பிரச்சனை பண்ணினவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எப்ப அதை மறந்து விட்டு மன்னிக்கிறதான ஒரு மனப்பான்மை உடையவர்களாய் நம்ம காணப்படுவோமோ அப்போ வந்துட்டு விடுதலை உண்டாகும் வாழ்க்கையில. அப்போ ஒரு புதிய விடுதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுதாங்க இயேசு சிலுவையில நமக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு காரியம். அவரை பின்பற்றுகிறதான சீஷராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்க கூடியதான தன்மை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரிடம் நாம் வைராக்கியத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அநேக வருடங்களாக இது போல நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தெளிவாக ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உன் வாழ்க்கை சீஷனாக உன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கிறது இந்த நாளிலே? ஆமென். இரண்டாவதாக அன்பின் மனப்பான்மை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We need to have a heart of love
calling for love. அன்பின் மனப்பான்மை. யோவான் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 12-13வது வசனத்தை நாம் வாசிப்போம். John chapter 15 verse 12 and 13. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை. ஆமென். அதை காட்டிலும் ஒரு பெரிதான அன்பு வேற ஏதாவது இருக்குதா? இயேசு சிலுவையில 2 கரங்களையும் விரித்து நமக்காக தன் ஜீவனே கொடுத்ததான ஒரு அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. 1 யோவான் 3:16 விதமாக சொல்லுகிறது. அதையும் வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் பாத்தீங்களா எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் இன்னும் அநேக வசனங்கள் அன்பை குறித்து இருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும். நிறைய நேரத்துல நாம் என்ன பண்ணுவோம்? ஏய் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நாம் கேட்போம் இல்லையா? குடும்பத்திலேயே ஒரு தாழ்வின் மனப்பான்மை, ஒரு விட்டு கொடுக்கிறதான ஒரு சுபாவம் நிறைய நேரத்துல நமக்கு இருக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை படைத்திருப்பது அவருடைய சித்தத்திற்கு நேராக நம்மளை நடத்துவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். நிறைய வெளியெல்லாம் நிறைய அன்பை காண்பிப்போம் நாம. ஆனா குடும்பத்தினரிடத்துல அன்பு காண்பிக்கிறதுக்கு நாம் மறந்து விடுகிறோம். இயேசு தன்னோடு கூட இருந்ததான ஒவ்வொருவரையும் அவர் நேசித்தார் என்று சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா அவர் வந்துட்டு வாழ்ந்தார் இந்த உலகத்துல. அப்போ அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்கும் பொழுது என்ன விதமான ஒரு குணாதிசயங்கள் நமக்கு இருக்கணும்? ஒருவேளை உண்மையாகவுமே கர்த்தரை நாம் இத்தனை வருடங்களாக அவரை பின்பற்றி வந்திருக்கிறோம், இந்த குணாதிசயங்கள் உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இந்த நாளிலே அன்புள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அதாவது பாருங்க, ஒரு ஹேட்ரட் இருக்கிறதான இடத்துல, ஒரு பகை இருக்கிறதான இடத்துல இன்னொரு ஒரு பகை உண்டாகும் பொழுது ஒரு பகை ஒரு பகையை முறிக்க முடியாதுங்க. வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ஹேட்? இஸ் லவ். ஒரு பகை இருக்கிறதான இடத்துல அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பகை மாறும். நாம என்ன பண்றோம்? ஓ நீ இப்படி பண்ணிட்டியா, நான் பார் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவும் திட்டவுமாக இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பின் குணாதிசயங்கள் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்காக ஊழியங்கள் செய்யும் போது, அவருக்காக காரியங்களை செய்யும் போது அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றையும் நம்ம செய்யணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. சபையிலே ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அன்போடு நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை அன்போடு நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் அதற்காகத்தான் நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு தாங்கக்கூடியதான தன்மை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். A calling to endure. தாங்கக்கூடியதான ஒரு தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-3வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் எத்தனை பேர் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? கர்த்தருக்காக எழும்பி நிற்கக்கூடிய சந்ததியாய் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார்.
அதற்கான அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை நேரத்தில் நாம் அவருக்காக எழும்பி நிற்கக்கூடியதான, அவருக்காக சகிக்கக்கூடியதான காரியங்களை மேற்கொள்ளக்கூடியதான பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். அதாவது கர்த்தர் நம்ம மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சாத்தான் வந்துட்டு என்ன பண்ணுவாப்ல, சாத்தான் நம்முடைய சரீரத்தை தொட முடியாது. சிந்தையில தான் அவன் விளையாட்டு பண்ணுவான். He plays with your mind. The Bible very clearly says Satan comes to steal, kill and destroy. அது கொள்ளையிடவும் நம்மளை வந்துட்டு துன்பப்படுத்தவும் தான் சாத்தான் வருகிறான். So he destroys your mind, not your body. நம் சிந்தையை சாத்தான் குலைச்சு போடுகிறவனா இருக்கிறான். சிலுவையிலே இயேசு எனக்காக யாவற்றையும் செய்தார் என்று சொல்லி மற்றவர்கள் நம்ம மேல நிந்தைய போடலாம். அதே தான் இயேசுவை செய்தாங்க. சிலுவையில் இருக்கும்போது நீங்க பாருங்க, இயேசுவோட கரங்களிலே ஆணி பாய்ந்ததான கரங்களிலே வந்துட்டு ஆணி அடிக்கிறாங்க. ஆணி அடிக்கும்போது அவராவே அடிக்கல, மற்றவங்க தான் இயேசுடைய கரத்துல வந்துட்டு ஆணி அடிச்சாங்க. அதே போல நம்மளையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஜனங்கள் வந்துட்டு ஏதாவது நம்ம மேல தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ வாழ்க்கையில உட்பட மாட்ட, நீ முன்னுக்கு வர மாட்ட, உனக்கு தகுதி இல்லை, உனக்கு அது இல்லை, உனக்கு வேலை கிடைக்காது, இது போல அநேக காரியங்கள் நம்ம மேல தூக்கி வீசி போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஜனங்கள், மனிதர்கள் நம் மத்தியில சொல்லுகிறதான காரியத்தை, நீ வளர மாட்ட, காரியங்கள் ஒன்றும் செயல்படாது, அப்படி உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனா இது போல காரியங்களை சொல்லும் பொழுது நாம் என்ன பண்றோம், மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு, ஆமா இல்ல என்னால முடியாது இல்ல, ஆமா இல்ல என்னால செய்ய முடியாது இல்ல, எனக்கு இந்த பலவீனம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறதான காரியங்களை கேட்டு நாம நம்மளையே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஆமா நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறதான சித்தம் வேற. வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்யக்கூடும். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சித்தத்திற்கு நேராக நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, we will understand the purpose of our life. நம்முடைய வாழ்க்கையின் சித்தத்தை அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். Praise the Lord. சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், சகிக்க முடியல. போராட்டம் வரும்போது சகிக்க முடியல. ஒருவேளை இந்த சத்தத்தை, சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாய் நீங்க இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு பிரச்சனையின் மத்தியில் இந்த நாளிலே நீங்கள் உட்கார்ந்து இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த பலவீனத்தின் ஆவி உங்களை தாக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய சிலுவையின் வல்லமை எல்லாம் முறியடிக்கக்கூடியதான வல்லமையா இருக்கிறது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. God can break every battle. எல்லா தடைகளையும் அவரால் முறியடிக்க முடியும். உங்களுடைய தடை இந்த நாளில் என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். பவுல் பாருங்க அழகாக சொல்லுகிறார் இந்த இடத்துல. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 to 10 வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர். அஞ்சியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். பவுல் சொல்றாரு பாருங்க, என் பலவீனத்தில அவர் பலன் பூரணமாய் விளங்கும், அவர் கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி.
மனுஷர்கள் மூலியமாக சாத்தான் கிரியை செய்வாங்க. The Satan will work through the people around you. முன்னாடியே சொன்னது போல சிந்தையை குலைக்க நினைப்பான் சாத்தான். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான இடம் அது இல்லை. கர்த்தர் உங்களை ராஜாக்களாக பார்க்கிறார். You are not just a normal person in the eyes of God. அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறதான தேவன். ஆமென். பவுல் பாருங்க, ரொம்ப அழகா அதை அறிந்திருந்தார். He knew about the power of the cross. இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது அவர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நாம் அவர்களுடைய சீஷரா இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமானதின்படி நாம் வாழ்கிறோமா? கடைசியாக, எனக்கு டைம் முடிய போகுது, கடைசியாக நான்காவதாக, நான் என்கிறதான தன்மை சாவ வேண்டும். நம்பர் 4, the self should die. நான் என்கிறதான தன்மை சாவ வேண்டும். அந்த தன்மை இல்லாதவர்களா இருக்கணும் நம்ம. கலாஷியன்ஸ் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது வாசிங்க. கலேத்தியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. போதும் பிரதர், தேங்க்யூ. கிறிஸ்துவுடனே சிலுவையிலே என்னை நம்ம என்ன பண்ணணும்? We should crucify ourselves. I have been crucified on the cross. இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். நிறைய இடத்துல நமக்கு எப்பவுமே நான் தான். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பார்க்குற இடங்களில அவங்க சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய சீஷனாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மற்றவர்கள் சொல்லுகிறதான காரியத்தை கேட்கக்கூடியதான தன்மை உடையவர்களா இருக்கணும். அந்த நான் என்கிறதான இதை தாழ்மை உடையவர்களா நாம் காணப்படணும். அந்த நான் என்கிறதான காரியத்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில நாம் அறைந்து விடணும். Your self should die, should be crucified on the cross. அப்பதான் கிறிஸ்து நமக்குள்ளிருந்து வாழ முடியும். அப்பதான் கிறிஸ்து நம் மூலியமாக வெளிப்பட முடியும். ஒருவேளை இந்த நாளிலே இந்த 4 நிலைமையில உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமையில வேணும்னாலும் இருக்கலாம். ஒருவேளை மன்னிக்க முடியாத ஒரு தருவாயில நீங்க இந்த நாளிலே காணப்படலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அன்பு செலுத்த முடியாத ஒரு நிலைமையில நீங்க காணப்படலாம். ஒருவேளை பிரச்சனைகளின் மத்தியில நீங்க காணப்படலாம். என்ன செய்தாலும் பாஸ்டர் ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, மேற்கொள்ள முடியாத பிரச்சனை என்று சொல்லி நீங்க காணப்படலாம். ஒருவேளை நான் என்கிறதான ஒரு கர்வம், அதை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில காணப்படலாம். முயற்சி செய்யறீங்க, ஆனாலும் எப்படியும் அது வந்துருது, மாம்சத்துல வெளிப்படுது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். You may be anywhere in this 4 stages of life. இந்த 4 இடத்துல எங்க வேணும்னாலும் நீங்க இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை அவருக்கு சீஷராக மாற்றி இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறதான சீஷர்களாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து அவரை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தன்மைகளை உடையவர்களாய் நாம் காணப்படும் போது இன்னும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க கூடியதான பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த காரியத்தை நம்ம மாற்றும் பொழுது சூழ்நிலைகள் மாறுங்க. எங்க நாங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. எந்த இடத்துல ஆண்டவரை நான் விழுந்து போகிறேன், எந்த இடத்துல எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. Deny yourself and follow me. Pick up your cross. ஒருவேளை மன்னிக்க முடியாமல் இருக்கிறது உங்களுடைய சிலுவையாய் ஒருவேளை காணப்படலாம். அன்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய சிலுவையாய் காணப்படலாம். பலவீனம் உங்களுடைய சிலுவையாய் காணப்படலாம். பெருமை உங்களுடைய சிலுவையாய் காணப்படலாம். எதுவா இருந்தாலும்
பவுல் ஜெபித்தது போல என்னுடைய பலவீனத்திலையும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு உங்களை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். This is the time God is asking you, where are you right now in your walk with God? சிலுவையின் தன்மை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? வாழ்க்கை எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த நாளிலே ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னால், இப்ப இருப்பதை காட்டிலும் கர்த்தர் வல்லமையாய் உங்களை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். அதற்கான பொட்டன்ஷியல், அதற்கான கிருபைகள், அதற்கான வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம செய்கிறதான சில காரியங்கள் வந்துட்டு பாருங்க, ஆண்டவர் நம்மளை நடத்துகிறதான பாதையிலிருந்து விலக்கி விடுகிறது. It just deviates us, moves us away. ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, எந்த நிலைமையில நீ இப்பொழுது இருந்தாலும், எந்த பலவீனமான சூழ்நிலையில நீ இருந்தாலும், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூடி இருந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. அறியாண்மையில இத்தனை நாள் வாழ்ந்திருக்கலாம், நமக்கு புரியாம இத்தனை நாள் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் வேதம் வந்துட்டு பாருங்க தெளிவாக சொல்லுகிறது எந்த விதமான ஒரு குணாதிசயங்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லி. இந்த குணாதிசயங்கள் உடையவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம் மூலியமாய் மகிமைப்படுவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் நீர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. இந்த 4 நிலைமைகளிலே எந்த இடத்திலே அவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பலப்படுத்துகிறதான தேவன், சுகப்படுத்துகிறதான தேவன். உமக்கு பிரியமுள்ள சீஷனாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஏக்கம் உமக்காக ஓடுவது, உமக்காக காரியங்கள் செய்வது. ஆண்டவரே, பலவீனமான சூழ்நிலைகளை மாற்றுங்க. உமக்கு பிரியமுள்ள காரியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துங்கப்பா. இந்த ஆராதனையிலே கடந்து வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறதான தேவனாய் இருக்கிறீர். மனுஷனோ வெளித்தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். இருதயத்தில் இருக்கிறதான வேதனைகள், பாரங்கள், ஆண்டவரே கவலைகளை எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதை மேற்கொண்டு உமக்கு பிரியமான சீஷனா இருப்பதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு பெரிய காரியங்களை நீர் செய்யுங்க. அற்புதங்களை, அதிசயங்களை நீங்க செய்யுங்க. ஜீவன் உண்டு பண்ணுங்க. வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. வாய்களை திறந்து, நாவில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற வாய்களை திறந்து பேசும்பொழுது ஜீவன் உண்டாகும். நிறைய நேரத்துல வாய்களிலிருந்து தேவையில்லாத காரியங்களை நாம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாளில ஜீவனை பேசுங்க. ஒருவேளை எந்த காரியத்தை உங்களால மேற்கொள்ள முடியல, ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி வாய்களை திறந்து பேசுங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். Just believe and you will receive. அவரை நோக்கி பார்த்த ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா? மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன். ஏசப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. இந்த நேரத்தில் ஒரு கமிட்மெண்ட் எடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நீங்க ஊற்றுங்க. உலர்ந்து போன இடங்களிலே ஆண்டவரை ஜீவனை உண்டு பண்ணுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜீவனை நான் பேசுகிறேன். அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும். நிரப்புங்க ஒவ்வொருவரையும். உமக்கு பிரியமுள்ள சீஷனாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.